வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தோம்னா, ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் 24,689 வரைக்கும் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாங்க. அதே ஸ்பீடில் வந்து கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்டு ரீச் ஆகிடுச்சு ஃபுட் சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து எல்லோ ஜோன் வரைக்கும் போய்ட்டு மறுபடியும் ஒரு ஃபால். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் கொடுக்க முடியல, மறுபடியும் கீழே தான் முடிச்சிட்டாங்க. செகண்ட் சப்போர்ட்டு கீழே நம்ம கொடுத்த சப்போர்ட்டாக அக்யூரேட்டாக விளைஞ்சிருக்கு. நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு இந்த ரெட் கேண்டில் தான் கொடுத்துருந்தோம். நம்ம அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபால்னு கொடுத்துருந்தோம். அது நடக்கலை. இப்போ தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த லைனில் முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த ரெட் கேண்டில் இது வேலை இல்லை. அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டு செகண்ட் சப்போர்ட்டுக்கு மேலே போக வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். எப்படி தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு பிறகு ஃபுல்லாகவே சைடு வேஸாக மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த காலையில் நடந்த ஒரு ஃபால், அதுக்கப்புறம் சின்ன ஒரு அப்சைடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,900க்கும் 52,100 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு கேப் அப் கொடுத்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே ஹை சைடு நேற்றோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹையே பிரேக் ஆகிருக்கு, லோவாக பிரேக் ஆகலை. இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டுக்கு புல்லி சென்டிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் இதில் இருக்குது. இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போடலாம். அதுபடி பார்த்தா மார்க்கெட் பிரேக் ஆகி வெளில இருக்குது. அதே இந்த டைப்பாகவும் போடலாம். இந்த ட்ரெண்ட் லைனாக நம்ம இந்தமாதிரி யூஸ் பண்ணலாம். இதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிட்டு ஆனால் க்ளோசிங் கீழே இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் நின்றுக்கிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 24,878 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,933. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,059. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,679, 24,570, 24,472. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்தால் மார்க்கெட் வந்து இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,470 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துக்கு பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணாலே பெரிய ஃபால் தான் இருக்கும். இந்த இடத்தோட நிற்கிறதோட வாய்ப்பு கம்மி. நம்ம இத்தனை பாயிண்ட் வித்தியாசத்தில் போட்டிருக்கோம்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் இருக்குது, 300 பாயிண்ட் வருது. அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டிருக்கோம். அதே போல் ஒரு வேளை மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்து இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த 24,879 பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 25,000 பிரேக் பண்ணுறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாளைக்கு ஒரு நல்ல கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஒரு வேளை சைட்வேஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கூட மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட. நிஃப்டி இந்த ஸ்டைலில் இல்லை. நேற்றோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இன்ஹேல் பண்ணி மார்க்கெட் முடிச்சிருந்தாங்க வெள்ளிக்கிழமை. இப்போ இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பெருசாலாம் கீழே ஃபால் ஆகலை. ஆனால் இந்த கேண்டிலுக்கு மேலே முடிச்சிருந்தால் நான் ஒரு நல்ல புல்லிஸ்னோட சொல்லலாம். இதுக்கு மேலே இருந்துருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 52,022க்கு மேலே க்ளோசிங் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கீழே க்ளோசிங் இருக்குது. அதுபடி லேசாக வீக்கு இருந்தாலும் மார்க்கெட் வந்து பையிங் சைடு இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஸோ, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 52,123, அடுத்து 52,358, அதுக்கடுத்து 52,993. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்தோம்னா 51,661, அதுக்கடுத்து 51,459, 51,209. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை ஒரு வழி இறங்குனா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கம் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சில் மறுபடியும் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும்.
இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் 51,209 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபாலுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் பேங்க் நிஃப்டி உள்ள காட்டுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கிலே இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் அந்த அளவுக்கு ஒரு புல்லிஸ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். கேப் டவுன் இருந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு இந்த அளவுக்கு இறங்கிட்டு தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது 51,661 இறங்கினாலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அது அப்படி கூட போடலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் இடம் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வரைக்குமே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் இவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.